எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு அரசியலில் வளர்ந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு தன்னம்பிக்கை தான். ஒரு அரசியலில் வளரணும்னா நம்ம சாதிக்கணும் சாதிக்கணும் சாதிக்கணுன்றத ஒரு மனசில் ஆழமாக ஊன்றி வச்சுக்கிட்டு எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அதை கடந்து போயிட்டே இருந்தால் நம்ம சாதிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதை கடந்து போகாமல் ஒரே இடத்துல இப்படியா அப்படியான்னு பார்க்கும் பொழுது நம்மளால் சாதிக்க முடியாது. ஒரு பேச்சாளராக தான் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமான அப்புறமா அதுக்கு பிறகு ஒரு நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தில் ஒரு விமென்ஸ் விங்கில் அறிமுகமான அப்புறம் அதுக்கு பிறகு தலைவர்களோட நெருக்கம் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினரான அதுக்கு பிறகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக வந்தாங்க. அப்போ 2 தடவை அம்மாவுக்கு கீழே நான் பணியாற்றக்கூடிய அமைச்சர் பொறுப்பு எனக்கு கிடைச்சிது. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னென்னா நம்பிக்கை தான். வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பெண்களுக்கு இருக்கும்போது நிச்சயமாக எந்த துறைக்கு போனாலும் அவங்களால சாதிக்க முடியும். இன்றைக்கி சமையல் அறையிலிருந்து விண்வெளி வரைக்கும் நம்ம பெண்கள் எல்லா நிலைகளையும் சாதிச்சிட்ருக்குறாங்க. ரொம்ப சாதனை பெண்களாக இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா நம்மால் முடியும் நம்மால் முடியும் அப்படின்னு நினச்சி போயிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு துறையிலையும் நம்மளால் சாதிக்க முடிஞ்சிருக்கு. அதே எண்ணத்தோடு தான் நானும் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன்.